தேர்தல் வரைக்கும் என் சைடிஸு நாளைக்கு பிரேமலதா தான். ஒன்று நாளைக்கு 26 தேமுதிக கட்டம் பண்ணலை, நாளைக்கு நான் என் மறுவேலை பார்க்க போகிறதில்ல. சும்மா நாளைக்கு எதான் சொல்கிறேன்ல, விஜயகாந்த் மேலே இருக்கிற மரியாதையை சோழியை முடிச்சுவிட்டு போகணுன்னு ஆத்தாலும் மகனும் கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்கிறவனெல்லாம் பேசுகிறாங்களே இவ்வளோ பேச்சு, இந்த பொம்பளையவோ இல்லை மற்றவங்களையோ கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் ஒன்று எனக்கு இப்போ ஏன் அந்த பொம்பளையை கூப்பிட்டா இல்லை மற்றவங்கள கூப்பிட்டா என்னத்தை கிழிச்சிருவீங்க? எனக்கு அதெல்லாம் டேரெக்டாகவும் ஃபேஸ் பண்ண தெரியும். ஏன் நான் எங்கே பேசணுங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட கூட சில பேர் சொன்னால் 4 செவத்துக்குள்ளார பேசிட்டா நீ ஆம்பளையா அப்படின்னா, 4 செவத்தில் வேணாம், நாளைக்கு இதே கேப்டன் டிவி உங்கள் கல்யாண மண்டபத்திலேயே வேணாலும் ஷூட் வச்சுக்குவான், யாராவது வர சொல்லி பேசுவான். 4 செவத்துக்குள்ளாரில் யாராவது இருந்தால் தானே பேச முடியும். எங்கே இருக்கிறீங்க பேசுகிறதுக்கு? உங்களுடைய கட்சியோட நிலை பரிதாபகரமான நிலையில் உள்ளது. 26 உன் கட்சிக்கு நீ முதல்ல என் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை எடுத்து வச்சுக்க, என் போட்டோ எடுத்துகிட்டு நாளைக்கு முரசு சின்னமோ இல்லை நாளைக்கு உங்கள் கட்சி தலைவர்கள் சின்னத்தையோ வச்சு முடிச்சிருங்க. நாளைக்கு உங்கள் கட்சி கத்த மோகையாக தான் 2026. இங்கே ஏடிஎம்கேலேருந்து ரியாக்ஷனே வரலன்னொன்னே திரும்பி 3 நாளாக திமுகட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. 6 எம்எல்ஏ சீட்டு, மறுபடியும் ஒரு ராஜ்யசபா எம்பி, மறுபடியும் 250 கோடி ரூபா பணம்னு. திமுகவுக்கு உண்மையிலே உப்பு போட்டு சிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிரேமலதாவெல்லாம் விளக்க மாத்தாவளை பற்றி விடுங்க. முதலமைச்சர் அவ்வளோ பேசி வச்சுது, மற்றவங்களெல்லாம் அவ்வளோ பேசி வச்சுட்டு திரும்பி இங்கே இருக்கிற இடத்துல மதிக்க மாட்டேங்கிறான். இந்த அம்மா ஓவராக டிமாண்ட் பண்ணுது, வேணாம் கொடுங்கன்னு நாளைக்கு அமுச்சு விட்டாங்கன்னு திரும்பி நாளைக்கு நீங்கள் இந்த பொம்பளையை பெரிய பொருட்டாக நினச்சிக்கிட்டு திமுகவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. தப்பான ஆட்களை சேர்த்துக்கிட்டு நாளைக்கு அவங்கள வாழ வச்சுக்கிட்டு நீங்களும் நாளைக்கு அழிஞ்சு போகாதீங்க. இந்த பொம்பளை நாளைக்கு நீங்கள் கொடுத்த அடுத்த நிமிஷம் திரும்பி உங்களை வெளில வந்துக்கிட்டு உங்கள் வீட்டு வாசலில் சேர்த்த வாரி அடிக்கிறா, இல்லைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விமர்சனங்கள் தொடரும். அது யாராக இருந்தாலும் சரி. என் சுபாவம் நான்லாம் அந்த பயந்து அப்படி மிரட்டுனா பயந்துருவாருலாம் இருந்ததுன்னா நான் இவ்வளோ நாள் ஊடகத்தில் நீடிச்சிருக்கவே முடியாது. அதுவும் நான் பாரம்பரியமாக அரசியல் குடும்பத்தில் தான் வந்தேன். நான் அண்ணாமலை எதிர்த்தப்போ எனக்கு பிரச்சனைகள் வந்துச்சு, திமுகவை எதிர்த்தப்போ பிரச்சனைகள் வந்துச்சு, பிஜேபியை திட்டுறப்போ வந்துச்சு, ஏடிஎம்கே எடப்பாடியை திட்டுறப்போ வந்துச்சு, நாம் தமிழர் கட்சி சவுக்கு சங்கர் திட்டுறப்போ கூட எனக்கு பிரச்சனைகள் கொலை மிரட்டல்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் இங்கே பயப்பட மாட்டேன். போங்கடா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரிஜினல் ரவுடிகளையே நாளைக்கு அப்படி பார்த்துக்க நான் ஹேண்டில் பண்ணுவேன். இது சும்மா ராவா தண்ணியை போட்டு விட்டு வம்பழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு இப்போ அடங்குவான்னு நினைக்கிறீங்களா? எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோன்னு வந்துட்டாங்க. தேர்தல் வரைக்கும் என் சைடிஸு நாளைக்கு பிரேமலதா தான். ஒன்று நாளைக்கு 26 தேமுதிக கட்டம் பண்ணலை, நாளைக்கு நான் என் மறுவேலை பார்க்க போகிறதில்ல.